Dear students, இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸாக்ட் பேராமீட்டர் பேஸ் பண்ணி டூ போர்ட் நெட்வொர்க்கில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸில் கேட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ ஏப்ரல் மே 2018 கேட்டிருக்காங்க, நவம்பர் டிசம்பர் 2019 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. ஸோ இது வந்து ஒரு டூ போர்ட் நெட்வொர்க்கில் கேட்ட ஒரு ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் இசட் பேராமீட்டர்ஸ் ஆஃப் த சர்க்யூட் ஷோன் இன் ஃபிகர். ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்யூட்ல என்னன்னா ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கு. எது டிபெண்டன்ட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3i1 தான் என்னது டிபெண்டன்ட் சோர்ஸ். ஓகேங்களா? இது ஒரு கரண்ட் சோர்ஸ், இது ஒரு டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ். இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா i1 பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு டூ போர்ட் நெட்வொர்க். டூ போர்ட் நெட்வொர்க்னா என்ன? இட் வில் ஹாவ் டூ பேர் ஆஃப் டெர்மினல்ஸ். இது வந்து இன்புட் போர்ட்னு சொல்லலாம், இது வந்து அவுட்புட் போர்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? இன்புட் போர்ட்ல ரெண்டு டெர்மினல் இருக்கும், அவுட்புட் போர்ட்ல ரெண்டு டெர்மினல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்புட் போர்ட்ல போற கரண்ட் வந்து நம்ம i1 சொல்லலாம், இன்புட் போர்ட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் v1 சொல்லலாம், அவுட்புட் போர்ட்ல போற கரண்ட் வந்து i2 அவுட்புட் போர்ட்ல இருக்கிற வோல்டேஜ் v2 சொல்லலாம். அதாவது இன்புட்டை நம்ம ஒன் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்றோம், அவுட்புட்டை 2 யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இசட் பாராமீட்டர் அப்படின்னா என்னன்னா z11 z12 z21 z22 இதுதான் வந்து z பாராமீட்டர்ஸ். ஓகேங்களா? z11 z12 z21 z22 இதுதான் நம்ம z பாராமீட்டர் சொல்றோம். இது எப்படி சார் கண்டுபிடிக்குது அப்படின்னா பை ஓபன் சர்க்யூட்டிங் தி அவுட்புட் போர்ட் அண்ட் ஓப்பன் சர்க்யூட் இது இன்புட் போர்ட். ஓகேங்களா? இதை வந்து நம்ம அவுட்புட் போர்ட்டை ஓப்பன் பண்ணா z11 z21 கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்புட் போர்ட்டை ஓப்பன் பண்ணா z12 z22 கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்ன எழுதிருக்கோம், z11 வந்து கண்டுபிடிக்கும் போது i2 = 0, i2 = ஏன் 0 போடுறோம் அப்படின்னா அவுட்புட் போர்ட் ஓப்பன் பண்ணா அவுட்புட்ல போற கரண்ட் என்ன 0, தட் இஸ் ஓப்பன் சர்க்யூட்ல கரண்ட் 0, அவுட்புட் போர்ட் ஓப்பன் பண்ணா i2 = 0. ஓகேங்களா? z11 z21 அவுட்புட் போர்ட்டை ஓப்பன் பண்ணி கண்டுபிடிக்கிறோம், z12 z22 இன்புட் போர்ட்டை ஓப்பன் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இன்புட் போர்ட்டை ஓப்பன் பண்ணா இன்புட் கரண்ட் என்ன 0, தட் இஸ் i1 = 0. ஓகேங்களா? ஸோ இது எப்படி சார் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுனா லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன், z = என்ன v/i, இம்பிடன்ஸ்னா v/i. ஸோ இங்க நியூமரேட்டர் 1 டினாமினேட்டர் 1, numerator 1 denominator 2, numerator 2 denominator 1, numerator 2 denominator 2. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு கான்செப்ட் மட்டும் நான் வச்சுங்க. z11 z21 அவுட்புட்டை ஓபன் பண்ணி கண்டுபிடிக்கணும், z12 z22 இன்புட்டை ஓபன் பண்ண கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலால நம்ம v1 i1 ரேஷியோ when i2 = 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா z11 கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்ம வந்து z11 z12 z21 z22 கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் எப்படி z11 z21 z22 எல்லா பேராமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். ஸோ இன்புட் போர்ட்ல KVL அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்புட் போர்ட், இங்க KVL அப்ளை பண்ணா நமக்கு v1 ஓட வேல்யூ கிடைக்கும், அவுட்புட் போர்ட்ல KVL அப்ளை பண்ணா v2 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு டிஸ்கிரைபிங் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும், அதாவது v1 ஓட ஈக்குவேஷன் v2 ஓட ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த டயக்ராமில் லூப் கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், இந்த போர்ட் 1ல போகிற கரண்ட் i1, அதனால இது கிளாக் வைஸ்ல i1 போகிறதாகவும், போர்ட் 2ல போகிற கரண்ட் i2 இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல போகிறதாகவும், இந்த டைரக்ஷனே i2 இப்படி தான் இருக்குது, அதனால i2 எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சென்டர் லூப்பில் என்ன கரண்ட் போகுதுன்னு தெரியாது, அதை வந்து ixன்னு மார்க் பண்ணிக்கிறேன், அதை வந்து நான் கிளாக் வைஸ்ல அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பில் போகிற கரண்ட் i1 கிளாக் வைஸ், ஏன்னா அந்த டைரக்ஷன் i1 அங்கேயே இருக்குது, i2 வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கிறதுனால i2 இப்படி பண்ணிக்கிறேன். இது சென்டரில் என்ன கரண்ட் போகுதுன்னு தெரியாது, அதுக்கு நான் பேர் என்ன கொடுத்துருக்கேன்னா ix கொடுத்துருக்கேன், அதை கிளாக் வைஸ்ல அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு கரண்ட் சோர்ஸ் இல்லையா, இந்த கரண்ட் சோர்ஸோட வேல்யூ என்ன 3 × i1. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு கரண்ட் சோர்ஸும் இந்த ரெண்டு கரண்ட்டையும் பாருங்க, இதுக்கான ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ ixும் மேல இருந்து கீழே வருது, i2வும் மேல இருந்து கீழே வருது. அப்போ ixும் i2வும் ஒரே டைரக்ஷன்ல என்டர் ஆகுறதுனால ஸோ இந்த கரண்ட் சோர்ஸோட வேல்யூனா இட் இஸ் சம் ஆஃப் i2 அண்ட் ixன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் சோர்ஸ்க்கான ஈக்குவேஷன் முதல்ல நம்ம எழுதலாம், தட் இஸ் ix + i2 தான் என்னது 3i1, i2வும் ixும் சேர்ந்து தான் நமக்கு என்னது 3i1. ஓகேங்களா? இதே ஆப்போசிட்ல வந்திருந்தா என்ன இருக்கலாம், இட்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் ix and i2 வந்து 3i1 இருக்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா i2வும் மேல இருந்து கீழே வருது, ixும் மேல இருந்து கீழே வருது, அதனால ix + i2 தான் என்னது 3i1. ஓகேங்களா? கரண்ட் சோர்ஸை பார்த்து டைரக்டா நம்ம ஈக்குவேஷன் எழுதிட்டோம். ஓகேங்களா? அப்போ ixன்றது நமக்கு ஒரு அன்னோன் பேராமீட்டர், ix வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். ஸோ ix = எழுதலாம் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பிரஷன் 3i1 - i2 எழுதலாம். ஓகேங்களா? இனிமேல் எங்கெல்லாம் ix வருதோ அங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்னா 3i1 - i2 எழுத போறோம். ஓகேங்களா? இப்போ இன்புட் சைடுல KVL அப்ளை பண்ணி v1க்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம், அவுட்புட் சைடுல KVL அப்ளை பண்ணி v2க்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ v1க்கான ஈக்குவேஷன் v2க்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா நம்ம 4 பேராமீட்டர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளைங் KVL at to the input side அப்ளை பண்ணுவோம். என்ன கரண்ட் போகுதுன்னா i1 போகுது, ixும் போகுது. i1 வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வருது. ஓகேங்களா? i1 வந்து மேல இருந்து கீழே வருது, ix பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேல போகுது. அப்போ 1 ohmல போற கரண்ட் வந்து இட் இஸ் a difference of i1 and ix. அப்போ 1 ohmல போற கரண்ட் என்ன i1 - ixன்னு எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ KVL அப்ளை பண்ணா இதெல்லாம் v1 மைனஸ், ஏன் இங்க மைனஸ் இருக்கணும்னா இந்த ட்ராப்பை நான் டிராவல் பண்ற டைரக்ஷனும் இந்த கரண்டோட டைரக்ஷன் சேமா இருந்தா மைனஸ். ஓகேங்களா? ஸோ -1 × i1 - ixன்னு எடுக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா அந்த 1 ohmல போற கரண்ட் என்ன i1 - ix. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் இங்க எழுதிருக்கேன், KVL அப்ளை பண்ணி v1 - 1 × i1 - ix = 0ன்னு எழுதிருக்கேன். அப்போ ஸோ இது உள்ள கொண்டு வந்தா எழுதலாம் v1 - i1 + ix = 0ன்னு எழுதலாம். therefore v1 = என்ன
I1 minus IX எழுதலாம் ஓகேங்களா. அப்போ I1 minus IX. What is IX? IX ஓட வேல்யூ தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். What is IX? 3I1 minus I2. அப்போ IXன்ற வர இடத்துல நம்ம என்னன்னு போட போறோம்னா 3I1 minus I2 ஓகேங்களா. இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு வந்தா minus 3I1 ஆயிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் I2 ஆயிடும் ஓகேங்களா. அப்போ V1 ஓட ஈக்குவேஷன் என்ன? minus 2I1 plus I2. ஏன்னா இங்க வந்து minus 3I1 இங்க plus I1. அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும்? minus 2I1 கிடைக்கும் plus I2 எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து KVL ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ V1 ஓட ஈக்குவேஷன் வந்து minus 2I1 plus I2 ஓகேங்களா. இதே மாதிரி அவுட்புட் சைடில் நம்ம KVL அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. அவுட்புட்ல KVL அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? V2. ஸோ இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த லூப்புக்கு நம்ம கேபிள் அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்ளை பண்ண முடியாதுன்னா இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு லூப்புக்கு நடுவில் ஒரு கரண்ட் சோர்ஸ் ஷேர் ஆயிருக்கு. இது ஒரு சூப்பர் மெஷ் ஓகேங்களா. அப்போ சூப்பர் மெஷ்னா என்ன அர்த்தம்னா இந்த கரண்ட் சோர்ஸ் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இந்த ரெண்டு சோர்ஸுக்கும் இந்த ரெண்டு மெஷ்ஷுக்கும் சேர்ந்து காமனாக கேபிள் அப்ளை பண்ணும். இதுதான் சூப்பர் மெஷ் ஈக்குவேஷன் ஓகேங்களா. ரெண்டு மெஷ்ஷுக்கு நடுவில் காமனாக ஒரு கரண்ட் சோர்ஸ் ஷேராக இருந்தால் என்ன பண்ணணும்னா இந்த சோர்ஸ் கரண்ட் சோர்ஸ் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு ரெண்டு மெஷ்ஷுக்கும் சேர்ந்து கம்பைண்டாக ஒரு கேபிள் ஈக்குவேஷன் எழுதணும் ஓகேங்களா. எப்படி எழுதலாம்? V2 ஓகேங்களா. ஸோ 2 ஓம்ல போகும்போது ட்ராப் வந்து நெகட்டிவா பாசிட்டிவான்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ராப். ஏன்னா இதில் போகிற கரண்ட் IX இது வந்து ஆப்போசிட்ல வருது. நான் போகிறது இந்த பக்கம் போகிறேன், இதில் வர கரண்ட் ஆப்போசிட்ல வருது. அப்போ இது என்ன ட்ராப் எடுக்கலாம்? பாசிட்டிவ் ட்ராப் எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன கரண்ட் போகுது? IX. அப்போ என்ன எழுதலாம்? V2 plus 2 into IX எழுதலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து எங்கே வரும்? இங்கே கீழே இறங்குறோம். கீழே இறங்கும்போது இதில் என்ன கரண்ட் போகுது? IX. இதுவும் மேலே போகுது. ஸோ நான் போகிற டேரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக IX வரதுனால இந்த ட்ராப்பையும் இந்த 1 ஓம் ட்ராப்பையும் நம்ம ப்ளஸ்ல தான் எடுக்க போகிறோம் ஓகேங்களா. அப்போ எப்படி எழுதலாம்? ப்ளஸ் 1 into ஓகேங்களா. இதில் ரெண்டு கரண்ட் போகுது, I1 போகுது, IX போகுது ஓகேங்களா. IX கீழே இருந்து மேலே போகுது, I1 மேலே இருக்குது. அப்போ இட்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் IX and I1 ஓகேங்களா. அப்போ இந்த ட்ராப் வந்து பாசிட்டிவ் ட்ராப். அப்போ எப்படி எழுதலாம்? ப்ளஸ் 1 into IX minus I1 எழுதலாம் ஓகேங்களா. அடுத்தது லூப் முடிஞ்சிருச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 0 போடலாம். அல்ஜிப்ரா சம் ஆஃப் வோல்டேஜ் இந்த சூப்பர் மெஷ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிட்டோம் ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே வந்து கேபிள் எழுதியிருக்கேன். சர்க்யூட்டுக்கு நம்ம கேபிள் அப்ளை பண்ணா V2 plus 2IX plus 1 into IX minus I1 equal to 0 ஓகேங்களா. இப்போ V2 plus 2IX ஓகே. ஸோ 1 பண்ணா IX minus I1 equal to 0 எல்லாம். அப்போ V2 equal to இந்த டேர்ம்ல அந்த பக்கம் வந்தா மைனஸ் டேர்ம் ஆயிடும். ஸோ minus 2IX minus IX minus I1 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus I1 ஆயிடும் ஓகேங்களா. ஸோ therefore V2 equal to இங்க minus IX minus 2X ரெண்டு சேர்ந்தா என்ன ஆகும்? minus 3IX plus I1 எழுதலாம். ஸோ IX ஓட வேல்யூ என்ன? ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். IX என்ன? 3I1 minus I2. IXக்கு பதிலாக 3I1 minus I2 சப்ஸ்டிட் பண்றோம் ஓகேங்களா. இதை மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? minus 3 into 3 minus 9I1 minus 3 into minus I2 that is plus 3I2 plus I1 ஓகேங்களா. ஸோ இங்க வந்து minus 9I1 இருக்கு, இங்க plus I1 இருக்கு ஓகேங்களா. அப்போ minus 9ல plus 1 போச்சுன்னா என்ன ஆகும்? minus 8I1 plus 3I2 எழுதலாம். ஸோ இதான் வந்து V2க்கான ஈக்குவேஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இன்புட் கேபிள் அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் V1க்கான ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். அதே மாதிரி அவுட்புட் சர்க்யூட்ல கேபிள் அப்ளை பண்ணி V2க்கான ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம் ஓகேங்களா. ஸோ நமக்கு Z பாராமீட்டரோட டிஃபைனிங் ஈக்குவேஷன் என்ன? V1 equal to Z11 I1 plus Z12 I2. Similarly, V2 equal to Z21 I1 plus Z22 I2. இதான் வந்து Z பாராமீட்டருக்கான டிஃபைனிங் ஈக்குவேஷன் ஓகேங்களா. இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்றோம். ஏன்னா இதுவும் V1க்கான ஈக்குவேஷன், இதுவும் V1க்கான ஈக்குவேஷன். இங்கே I1 டேர்ம் இருக்கு, I2 டேர்ம் இருக்கு. இது V2க்கான ஈக்குவேஷன், இதுவும் V2க்கான ஈக்குவேஷன். இங்கேயும் I1 இருக்கு, I2 இருக்கு, I2 இருக்கு. அப்போ டைரக்டா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா நம்ம Z11, Z12, Z21, Z22 கண்டுபிடிக்கலாம். What is Z11? It is -2. What is Z12? It is +1. What is Z21? It is -8. What is Z22? It is +3 ஓகேங்களா. ஸோ இது Z11 வேல்யூ -2, Z12 வந்து 1, Z21 வந்து -8, Z22 வந்து 3 ஓகேங்களா. ஸோ இம்பிடன்ஸோட யூனிட் என்ன? ஓம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம இம்பிடன்ஸ் பாராமீட்டரை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.